எந்த நடப்பும் தெரியாம ஒரு முதலமைச்சர் வாழ்ந்து இருக்காரு. அது தனி கூண்டுக்குள்ள. அந்த குடும்பம், அந்த குடும்பத்தோட உறுப்பினர்கள், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய மாஃபியா கும்பல் இவங்க தான் நாட்டை ஆள்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாநிலத்தை. இந்த நேரத்தில் ஒரு முதலமைச்சர் இருந்தானா இந்த மாதிரி தான் மருத்துவ கட்டமைப்பு ஆகும். இப்போ யோசிங்க, நம்ம வீட்டில் ஒரு பெண் இருந்து அவர் வயசு 26ல நல்லா இருந்து 2வது பெண் குழந்தைய பெற்றெடுத்த உடனே ஒட்டுமொத்த உடல்லையே நாசம் பண்ணி அது கழுத்துல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அதுல ஒரு பெரிய பேண்டேடை போட்டு படுக்க வச்சுட்டா இந்த பைக் வேலை அறகுறையா தெரிஞ்சவங்க எதையா செஞ்சு எதையா மாட்டி வச்சிருப்பாயில அந்த மாதிரி பைக்ல பார்த்துருக்கேன், இல்ல கார்ல பார்த்துருக்கேன். இது மாதிரி வச்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி கூட பார்த்தது உண்டு. ஆனா ஒரு மனிதனோட உடலை இவங்க இஷ்டத்துக்கு மாட்டி வச்சிருக்கானுங்க, ஏதோ அதை வச்சு விளாண்டுருக்கானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி வேணா. அது மனநிலையும் சரியா போச்சு, உடல்லையும் காலி. இப்போ இந்த 2 குழந்தைய வச்சிருந்த அந்த யாஸ்ன்ற நபர் என்ன பண்ணுவாரு? ஒன்றுக்கு 3 வயது, இன்னொன்று 2 வாரம் தான் ஆயிருக்கு. இதை வச்சுட்டு அவரு இந்த நீதிக்காக இந்த தன்னோட மனைவிக்காக போராடுவார் நினைக்கிறீங்க? ஆனா ஒண்ணு